அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஏழைகள் மற்றும் ஆவணமற்றோருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை, திரு அவையின் முக்கிய 3 நிர்வாக அமைப்புகள், உலகின் ஆன்மா என பொருள்படும் புதிய கண்காட்சி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திரையுலகைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட நபர்கள் திருத்தந்தை அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார்கள். அப்போது சினிமாவின் சமூக மதிப்பை பாதுகாக்க திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்த 70க்கும் மேற்பட்ட திரையுலக கலைஞர்களில் மோனிகா பெலூச்சி, கேட் பிளான்ஷெட், வீகோ மோர்டென்சன், கிறிஸ் பீனே மற்றும் ஜுசஃபே தொர்னாத்தோரே ஆகியோர் சிலராவர். இந்த கூட்டத்திற்காக திருத்துதரக அரண்மனையின் கிளமெண்ட் மண்டபம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அங்கு மக்கள் உலகை புதிய கண்களுடன் பார்க்க உதவும் இந்த கலை வடிவத்தை திருத்தந்தை பாராட்டினார். சினிமா தற்போது அதன் சிறந்த தருணத்தில் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்கும் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். மேலும் இந்த 7வது கலையில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். திரையரங்குகள் நகரங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களிலிருந்து விலகியிருக்கும் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் சினிமா என்ற கலையும் சினிமா அனுபவமும் ஆபத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். சினிமாவின் சமூக மற்றும் பண்பாட்டு மதிப்பை மீட்க ஒன்றிணைந்து செயல்பட நிறுவனங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். ஸ்பைக் லீ போன்ற கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். புத்தகங்கள், வரைபடங்கள், பதிவுகள், ஒரு ஃபிலிம் ஸ்லேட் மற்றும் ஒரு நியூயார்க் நிக்ஸ் கூடைப்பந்து ஜெர்சி ஆகியவை அவற்றில் அடங்கும். நான் அவருக்கு ஜெர்சியை கொடுத்ததற்கு காரணம், திருத்தந்தை பிலடெல்பியாவில் உள்ள வில்லனோவா உயர்நிலைப் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகம் இரண்டிற்கும் சென்றிருக்கிறார். மேலும் வில்லனோவாவிலிருந்து வந்த 3 வீரர்கள் நியூயார்க் நிக்ஸ் அணியில் இருக்கிறார்கள். த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், த டேலண்டட் மிஸ்டர் ரிப்லி மற்றும் ப்ளூ ஜாஸ்மின் போன்ற திரைப்படங்களில் தனது நடிப்பு திறமையால் மக்களை கவர்ந்த பிரபல ஆஸ்திரேலிய நடிகை கேட் பிளான்ஷெட் அவர்கள் ஆழ்ந்த பொருளுள்ள ஒரு காப்பை திருத்தந்தை அவர்களுக்கு பரிசளித்தார். நான் ஐநா அகதிகள் நிறுவனமான UNHCRல் பணியாற்றினேன். நான் திருத்தந்தைக்கு அளித்த பரிசு ஒரு காப்பு. இடம்பெயர்ந்த மக்கள் நினைவாக நான் அதை அணிந்திருந்தேன். உண்மையில் ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் நாங்கள் இடம்பெயர்ந்த மற்றும் புலம்பெயர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு நிதியை உருவாக்கினோம். ஏனெனில் அந்த குரல்கள் பெரும்பாலும் ஒதுக்கப்படுகின்றன. இந்த செய்தியை திருத்தந்தையிடம் சொல்ல முடிந்தது உண்மையிலேயே அற்புதமானது. பண்பாட்டுக்கான பேராயத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்காக வத்திக்கானில் கூடியிருந்த திரைக்கு வெளியே வந்த ஆளுமைகள் ஆகியோரின் இதயங்களை தொட்ட ஒரு நிகழ்வாகும். திருத்தந்தையை சந்தித்தது, சினிமாவுக்கு ஆதரவான செய்தியை கேட்டது, இங்கு வந்த பலரை சந்தித்ததும் எனக்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. அவர் திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் பொருளுள்ள படைப்பை உருவாக்குமாறு கேட்கிறார். ஏனென்றால் நமக்கு அதுதான் தேவை. நான் அவருடன் உடன்படுகிறேன். இந்த கூட்டம் கடந்த பிப்ரவரியில் கொண்டாடப்பட்ட கலைஞர்களின் யூபிலியின் தொடர்ச்சியாகும். இது சினிமாவால் உருவாக்கப்பட்ட கலைப்படைப்புகள் நம்பிக்கையின் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை லியோ அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகராக இருக்கும் புகழ்பெற்ற இத்தாலிய பாடகி லாரா பௌசினி அவர்கள் திருத்தந்தையை சந்தித்தார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலிய கலைஞரான லவ்ரா பாசினி அவர்களுக்கு வத்திக்கானில் பல ரசிகர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் திருத்தந்தையின் செயலாளர், மற்றொருவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்தான். அவர் அந்த கலைஞரை சந்தித்த போது 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது இசையை தான் ரசித்து வருவதாக ஒப்புக்கொண்டார். 1993ஆம் ஆண்டு சான் ரெமோ இசை விழாவில் லவ்ரா பாசினி அவர்கள் வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு வயது 18. அவர் திருத்தந்தை லியோ அவர்களை சந்தித்த போது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படைப்புகளின் பாடல் என்பதன் மூலம் ஈர்க்கப்பட்டு எழுதிய
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மூன் என்ற பாடலின் குறுந்தகட்டை அவருக்காக கொண்டு வந்தார். லவ்ரா பாசினி அவர்களுடன் இசை இதழான பில்போர்டு இத்தாலியாவின் இத்தாலிய பதிப்பிலிருந்து ஒரு பிரதிநிதி குழுவும் சென்றிருந்தது. அவர்களின் சந்திப்பிலிருந்து கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், திருத்தந்தை லியோ அவர்கள் என்ன வகையான இசையை கேட்க விரும்புகிறார் என்பதை இப்போது நாம் அறிவோம் என்பதாகும். வறியவர்களுக்கான உலக நாளில் வாத்திக்கானில் 1300 பேருடன் திருத்தந்தை அவர்கள் உணவு உட்கொண்டார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையுடன் தேவையில் இருப்போருக்கான ஒரு உணவு நேரம் என்பது இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருணங்களில் ஒன்றாகும். இதற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமை தாங்கினார். அவர் இந்த முயற்சியை ஊக்குவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மறக்கவில்லை. நமது அன்புக்குரிய முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழ்ந்த அக்கறை காட்டிய ஏழைகளின் உலக நாளில் மதிய உணவிற்காக இன்று நாம் கூடி வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுப்போம். சுமார் 1300 பேர் 6ஆம் பவுல் மண்டபத்தில் உணவு உண்டனர். அவர்களில் புலம்பெயர்ந்தோர், ஒற்றை தாய்மார்கள், வேலையற்றோர் மற்றும் நோயாளிகள் இருந்தனர். திருத்தந்தை அவர்கள் மற்றவர்களைப் போலவே அவர்களுடன் அமர்ந்து உணவை பகிர்ந்து கொண்டார். இந்த உணவு புனித வின்சென்ட் தி பவுல் சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களின் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்காக திருத்தந்தை லியோ அவர்கள் தனது நன்றியை தெரிவித்தார். நாம் இப்போது பெறும் இந்த மதிய உணவு இறைவனின் அருளாலும் புனித வின்சென்ட் தி பவுல் சபையினராலும் அவர்களின் பெரும் தாராள குணத்தாலும் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு நாம் நன்றி கூற விரும்புகிறோம். மேலும் இது ஒரு ஆண்டு விழா. இது அவர்களின் நிறுவனரின் பிறப்பின் 400வது ஆண்டு. அவர்கள் மேசைகளில் பரிமாறி நமக்கு துணை நிற்பார்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். உண்மையில் இந்த ஒற்றுமையின் செயல் வத்திக்கான் தோட்டங்கள் வரை நீண்டது. பலர் வெளியே மதிய உணவு உண்டனர். திருத்தந்தை அவர்களையும் வாழ்த்த வெளியே சென்றார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தேவையில் இருப்போருடன் அமர்வது இது முதல் முறை அல்ல. அவர் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் கேசல் கேண்டல்ஃபோவுக்கு சென்றபோது அவர் குறைந்த வருமானம் கொண்ட 100 குடும்பங்களுடன் உணவை பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் மதர் ஆஃப் மெர்சி கிளினிக் என்று அழைக்கப்படும் மருத்துவமனை ஏழைகள் மற்றும் ஆவணமற்றோருக்கு 26 பிரிவுகளில் மருத்துவ சேவை வழங்கி வருகிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். முதலில் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண மருத்துவமனை போல்தான் தெரியும். ஆனால் அதன் நோக்கம் அதைவிட மிக விரிவானது. இது மிகவும் ஏழ்மையான மற்றும் தேவையில் இருப்போரை கவனித்துக் கொள்ள உருவாக்கப்பட்டது. பலர் ஆவணங்கள் இல்லாதவர்கள். மருத்துவமனையில் அவர்கள் பல மருத்துவர்கள், பல செவிலியர்கள் மற்றும் தன்னார்வலர்களை காண்கிறார்கள். அவர்கள் இவர்களை வரவேற்று கவனிப்பதன் மூலம் அவர்கள் கண்ணியத்தை மீட்டெடுக்க உதவுகிறார்கள். இந்த மருத்துவமனை இதயவியல் மற்றும் கண் மருத்துவம் முதல் எலும்பியல் மற்றும் பல் மருத்துவம் வரை 26 சிறப்பு பிரிவுகளை வழங்குகிறது. ஏழைகளுக்கு செயற்கை பற்களை தயாரித்து அவர்களின் பற்களை திரும்ப கொடுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்குள்ளனர். அனைத்து கண் மற்றும் காது கோளாறுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புதிய கண்ணாடிகள் வழங்கப்படுகின்றன. காது கேட்கும் கருவிகளும் வழங்கப்படுகின்றன. இரத்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன மற்றும் பிசியோதெரபி வழங்கப்படுகிறது. இங்கே ஒரு காலை பொழுதை கழித்தால் இந்த மையம் பராமரிப்பு தேடி வருபவர்களுக்கு எவ்வளவு மதிப்புமிக்கது என்பது தெளிவாகும். பலர் இந்த வகையான மருத்துவ சேவையை முதல் முறையாக பெறுகிறார்கள். இந்த மருத்துவமனையில் நான் முதலில் செய்தது பல் பரிசோதனை. அது மிகவும் நன்றாக நடந்தது. இப்போது எனது ஆய்வக பணிகளை செய்ய காத்திருக்கிறேன். இந்த மருத்துவமனை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. ஏழைகள் மீதான அவரது அர்ப்பணிப்பு இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 60 முதல் 70 பேர் இங்கு வருகிறார்கள். 2017ஆம் ஆண்டில் இது திறக்கப்பட்டதிலிருந்து அதன் எளிய இடத்திற்குள் பல அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. அவை இந்த மருத்துவமனை தேவையில் இருப்போருக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துகின்றன. நான் என் இதயத்திற்கு நெருக்கமாக வைத்திருக்கும் ஒரு அழகான அனுபவம் இது தான் கர்ப்பமாக இருப்பதை அறியாத ஒரு இளம் பெண்ணை பற்றியது. அவள் கர்ப்ப பரிசோதனை செய்ய இங்கு வந்தால் ஒரு மருந்தகத்தில் அந்த பரிசோதனை கருவியை வாங்க அவளால் முடியவில்லை. எனவே நாங்கள் இங்கே பரிசோதனை செய்தோம். அவள் கர்ப்பமாக இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். முழு செயல்முறையிலும் நாங்கள் அவளுடன் இருந்தோம். பின்னர் அவள் குழந்தையை கொண்டு வந்தால் அவளை கவனித்துக் கொண்ட செவிலியர்கள் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த குழு சிறியது, ஆனால் ஒவ்வொருவரின் பங்கும் இன்றியமையாதது. மருத்துவர்கள் மற்றும் வரவேற்பு ஊழியர்கள் முதல் பார்வையாளர்களை வாழ்த்தும் தன்னார்வலர்கள் வரை அனைவரும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். நான் ஒரு சுகாதார பணியாளர் அல்ல, ஒரு தன்னார்வலர். நான் காலையில் மக்களை வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது
அல்லது அவர்களது வாழ்க்கையில் எதை கடந்து செல்கிறார்கள் என்பதை கேட்பதுதான் எனது வேலை. இங்கு வரும் மக்கள் அவர்கள் பெரும் கவனிப்புக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக உணர வேண்டிய அவசியமில்லை. இங்கு அடிக்கடி வருபவர்களுடன் ஒரு வகையில் நாங்கள் நண்பர்களாகி விடுகிறோம். மருத்துவ பராமரிப்பை வழங்குவதை தாண்டி இந்த மருத்துவமனை மனிதாபிமான உணர்வையும் வழங்குகிறது. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ஆலோசனையும், ஒவ்வொரு புன்னகையும் அதிகம் தேவையில் இருப்போரின் கண்ணியத்தை மீட்டெடுக்க முயல்கிறது. இது ஒரு சிறிய இடம்தான். தன்னார்வலர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் அர்ப்பணிப்புக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புகலிடமாக மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் பல்கலைக்கழகம் என அறியப்படும் லாத்ரன் பல்கலைக்கழகத்திற்கு திருத்தந்தை அவர்கள் சென்று கல்வி பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இது அதிகாரப்பூர்வமாக லாத்தரன் பல்கலைக்கழகம் என்று அறியப்பட்டாலும் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இதை திருத்தந்தையின் பல்கலைக்கழகம் என்று செல்ல பெயரிட்டார். திருத்தந்தை ஜான்பால் அவர்கள் கூட ஒருமுறை அங்கு கற்பித்தார். சமீபத்திய திருத்தந்தையர்கள் இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்துள்ளனர். இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளார். லாத்தரன் பல்கலைக்கழகம் 1773ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் பிற பல்கலைக்கழகங்களைப் போலல்லாமல் இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தனிவரம் இல்லை. இது எந்த சபைக்கும் சொந்தமானது அல்ல. அதன் கவனம் திருத்தந்தையரின் போதனைகளை கற்பிப்பதாகும். ஒரு பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ள திருத்தந்தை அவர்கள் பேதுருவின் தனிவரத்தை தற்போதைய தருணத்திற்கேற்ப மாற்றியமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குகிறார். அவர் அவற்றை 3 முக்கிய பரிமாணங்கள் மூலம் முன்வைக்கிறார். முதலாவது இதுதான்: உருவாக்க பணியின் மையத்தில் பரஸ்பரமும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும். இன்று துரதிருஷ்டவசமாக நபர் என்ற சொல் பெரும்பாலும் தனிநபர் என்பதற்கு ஒத்ததாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வெற்றிகரமான வாழ்க்கையின் திறவுகோலாக தனிநபர்வாத ஈர்ப்பு கவலை அளிக்கும் விளைவுகளை கொண்டிருக்கிறது. இந்த காரணத்திற்காக திருத்தந்தை லியோ அவர்கள் சுயத்திலிருந்து வெளியேற ஒரு வழியாக உறுதியான கல்வியை ஊக்குவிக்கிறார். தனிநபர் வாதத்திலிருந்து நகர்வது அவரது 2வது பரிமாணத்திற்கு வழிவகுக்கிறது. சிந்திக்கும் முயற்சியை தவிர்ப்பதற்காக சிக்கலான பிரச்சனைகளை மிகைப்படுத்தி சோதனையில் நழுவிவிடும் ஆபத்து இருக்கிறது. இதனால் மெய்ப்பு பணியிலும் அதன் மொழியிலும் கூட ஒருவர் அற்பத்தனம், மேலோட்டமான தன்மையில் விழக்கூடும். நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை திருத்தந்தை அழைக்கிறார். அவர்கள் நல்ல மேய்ப்பு பணி, சட்ட மற்றும் பொருளாதார நிலைமைகளை கொண்டிருந்தால் அது கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க அனுமதிக்கும். இறுதியாக திருத்தந்தை அவர்கள் பொது நலனின் முக்கியத்துவத்தை கல்வி பணியின் மையத்தில் மீண்டும் வைக்கிறார். இந்த வலியுறுத்தல் அவரது முன்னோடிகளின் அணுகுமுறையுடன் ஒத்துப்போகிறது என்பது கவனிக்கத்தக்கது. புனித ஆன்ஸ்லேம் ஆலயத்தின் 125வது ஆண்டு விழாவில் திருத்தந்தை அவர்கள் கலந்து கொண்டார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித ஆன்சலம் ஆலயத்தின் 125வது ஆண்டு விழாவை கொண்டாட அங்கு சென்றார். அவர் அங்கு சென்றவுடன் கொண்டாட்டத்தின் தொடக்கத்தில் அடையாளப்பூர்வமாக ஆலயத்தின் சாவிகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த ஆலயம், மடம் மற்றும் திருத்தந்தையரின் இல்லத்துடன் சேர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புனித பெனடிக்ட் துறவர சபையின் இருப்பை வலுப்படுத்த திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் ஊக்குவித்த மையத்தின் ஒரு பகுதியாகும். இந்த மடம் வரலாற்றின் இருண்ட காலங்களில் கூட வளர்ச்சி, அமைதி, விருந்தோம்பல் மற்றும் ஒற்றுமையின் இடமாக அறியப்படுகிறது. புனித ஆன்சலம் ஆலயம் 1962ஆம் ஆண்டு முதல் பராமரிக்கப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய சடங்கான சாம்பல் புதன் தவக்கால ஊர்வலத்தின் தொடக்க புள்ளியாகவும் அறியப்படுகிறது என்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்காவில் குடியேறியவர்களின் நிலை குறித்து 12 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஆயர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு திருத்தந்தை அவர்கள் தனது ஆதரவை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்க ஆயர்கள் பகிர்ந்த இந்த காணொளி அமெரிக்காவில் குடியேறியவர்களின் நிலை குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள வலுவான மற்றும் அசாதாரணமான செய்தியை காட்டுகிறது. 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு 12 ஆண்டுகளில் இதுபோன்ற அறிக்கை வெளியிடப்படவில்லை. பத்திரிகை அறிக்கையாக வெளியிடப்பட்ட ஒரு செய்தியில் அவர்கள் நாட்டில் நிலவும் சூழலை அவசரமானது என்று விவரிக்கின்றனர். ஆவணத்தின் மீதான வாக்கெடுப்பை பார்க்கும் போது இது ஒரு பொதுவான நிலைப்பாட்டையும் கிட்டத்தட்ட ஒருமித்த அக்கறையையும் பிரதிபலிக்கிறது என்பது தெளிவாகிறது. இதில் ஆதரவாக 216 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும்
மற்றும் 3 பதிவாகாத வாக்குகளும் அடங்கும். அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட புதிய குடியேற்ற சட்டங்களால் உருவாக்கப்பட்ட சூழல் குறித்து இச்சபையில் கூடிய அந்நாட்டின் ஆயர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கைது மையங்களில் நிலவும் சூழல் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். அமெரிக்காவில் உள்ள சில குடியேறிகள் தன்னிச்சையாக தங்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்தை இழந்ததற்கு நாங்கள் வருந்துகிறோம். வழிபாட்டு தலங்களின் புனித தன்மைக்கும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளின் சிறப்பு தன்மைக்கும் எதிரான அச்சுறுத்தல்களால் நாங்கள் கலக்கமடைந்துள்ளோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் போது கைது செய்யப்படுவோமோ என்ற பயத்தில் இருப்பதைக் கண்டு நாங்கள் வருந்துகிறோம் என்பதே அவர்களின் கூற்று. கத்தோலிக்க கோட்பாட்டை மேற்கோள் காட்டி ஆயர்கள் தங்கள் அறிக்கையை தொடர்கின்றனர். குடியேறியவர்கள் உட்பட அனைத்து மக்களின் கண்ணியத்தையும் அங்கீகரிக்க அது வலியுறுத்துகிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாடு கடத்தப்படுவதை அவர்கள் எதிர்ப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மக்களை கண்மூடித்தனமாக நாடு கடத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம். குடியேறியவர்கள் அல்லது சட்ட அமலாக்கத்திற்கு எதிராக இருந்தாலும் மனித தன்மையற்ற சொல்லாட்சி மற்றும் வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நமது தேசத்தின் தலைவர்களை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் பொது அதிகாரிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் உரையாடலில் ஈடுபட கடந்த கால மற்றும் தற்போதைய வாய்ப்புகளுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற வகையில் அவ்வாவணம் நீளுகிறது. இந்த செய்தியின் உள்ளடக்கம் ரோமே நகரோடு ஒத்துப்போகிறது. நவம்பர் 4ஆம் நாள் பத்திரிகையாளர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோவிடம் அமெரிக்காவில் குடியேற்றம் குறித்து கேட்டனர். அவரது பதில் இதுதான். பல ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த பலர் இப்போது நடப்பவற்றால் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மக்களின் ஆன்மீக உரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். மேலும் அவர்களின் தேவைகளை கவனிக்க ஆயர் பணியாளர்களை அனுமதிக்க அதிகாரிகளை நான் நிச்சயமாக அழைப்பேன். பல நீண்ட காலமாக தங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளனர். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களின் ஆன்மீக தேவைகள் கவனிக்கப்பட வேண்டும். இந்த அறிக்கைகளுக்கு 1 மாதத்திற்கு முன்பு அக்டோபர் மாத தொடக்கத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குடியேறியவர்களால் எழுதப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கடிதங்களை கொண்டு வந்த அமெரிக்க கத்தோலிக்க பிரதிநிதிகளை சந்தித்தார். அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையிலான முக்கியமான குடியேற்ற மண்டலங்களில் ஒன்றான எல்பாசோவின் ஆயரின் கூற்றுப்படி குடியேற்ற நெருக்கடி குறித்து திரு அவை வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அவரிடம் கேட்டார். இப்போது ஒரு கூட்டு அறிக்கை மூலம் பதில் வந்துள்ளது கவனிக்கத்தக்கது. திரு அவையின் 3 முக்கிய நிர்வாக அமைப்புகளான வத்திக்கான், திருப்பிடம் மற்றும் ரோமை கியூரியா ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான், திருப்பீடம் மற்றும் ரோமை கியூரியா ஆகியவை தொடர்புடையவை, ஆனால் தனித்துவமானவை. வத்திக்கான் நகர அரசு என்பது 1929இல் நிறுவப்பட்ட ஒரு இயற்பியல் இறையாண்மை கொண்ட ஒரு பகுதியாகும். இது புனித பேதுரு சதுக்கம், வத்திக்கான் தோட்டங்கள் மற்றும் பிற கட்டிடங்களை உள்ளடக்கியது. இது உலகின் மிகச் சிறிய சுதந்திர நாடாக அமைகிறது. திருத்தந்தைதான் இந்த சிறிய நிலப்பரப்பின் நாட்டுத் தலைவர். ஹோலி சி எனப்படும் திருப்பிடம் என்பது முழு ரோமை கத்தோலிக்க திருச்சபையின் மைய நிர்வாக அமைப்பாகும். இது சர்வதேச சட்டத்தில் ஒரு இறையாண்மை கொண்ட நிறுவனமாகும். இது வத்திக்கான் நகர அரசுக்கு முன்பே இருந்தது. மேலும் இது 180க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் அரசணைய உறவுகளை பேணுகிறது. ஐநாவில் திருப்பிடம் ஒரு தார்மீக நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு அது சர்வதேச கூட்டங்களில் பங்கேற்கிறது, ஆனால் இதற்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. ரோமை கியூரியா என்பது திரு அவையின் உலகளாவிய ஆயராக திருத்தந்தைக்கு உதவும் நிர்வாக நிறுவனங்கள் ஆகும். இது பல்வேறு துறைகள் அல்லது பேராயங்களை கொண்டுள்ளது. அவை திருத்தந்தை அவர்கள் தனது மந்தையை மேய்க்க உதவுகின்றன. கியூரியாவின் அதிகாரம் திருத்தந்தையிடமிருந்து நேரடியாக பெறப்படுகிறது. அவர் அதன் உதவியை பெறலாமா வேண்டாமா என்பதை தேர்வு செய்யலாம். ரோமை கியூரியாவின் தோற்றம் நபர்களின் கியூரியா என்று அழைக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது. இதில் திருத்தந்தையின் குடும்ப உறுப்பினர்கள் திரு அவையை நடத்துவதில் ஈடுபட்டிருந்தனர். இன்று அறியப்படும் முதல் முறையான ரோமை கியூரியா 1500களில் திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் அர்பன் அவர்களின் காலகட்டத்தில் இதை உருவாக்கியதாகவும் கருதப்படுகிறது. ரோமை கியூரியாவின் அதிகாரம் தனக்கே உரியதல்ல. இது திருத்தந்தைக்கு உதவும் ஒரு கருவியாகும். அது பயன்படுத்தும் அனைத்து அதிகாரமும் திருத்தந்தையிடமிருந்து நேரடியாக பெறப்படுகிறது. எனவே திருத்தந்தைக்கே இறுதி அதிகாரம் உள்ளது. மேலும் அவர் எந்த நேரத்திலும் கியூரியாவின் உதவியை தவிர்க்கலாம் என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கான் அருங்காட்சியகத்தில் உலகின் ஆன்மா என பொருள்படும் அனிமா முண்டி என்ற புதிய கண்காட்சி உலகெங்கிலும் இருந்து திருத்தந்தையர்கள் பெற்ற பரிசுகளை காட்சிப்படுத்துகிறது. அந்த காட்சிகளை
இந்த பகுதியில் பார்ப்போம். இவர்கள் தங்களை திருப்பிடத்தின் சிறந்த பண்பாட்டு தூதர் என்று வரையறுத்துக் கொள்கிறார்கள். மேலும் இத்தாலிய புள்ளி விவரங்களை அளிக்கும் இணையதளமான ஸ்டாட்டிஸ்டாவின்படி ஒவ்வொரு நாளும் 30,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வத்திக்கான் அருங்காட்சியகத்தின் அரங்குகள் வழியாக நடந்து செல்கின்றனர். அவை உலகில் 2வது அதிகம் பார்வையிடப்பட்டவையாக மாறியுள்ளன. முதலிடத்தில் பாரிஸின் லூவ்ரே அருங்காட்சியகம் உள்ளது. மைக்கேல் ஏஞ்சலோவின் சிஸ்டைன் சிற்றாலயம், ரஃபேலின் ஏதென்ஸ் பள்ளி அல்லது லாவ்கோன் போன்ற சிறந்த கலைப்படைப்புகளுடன் தற்போது அனிமா முண்டி என்ற தலைப்பில் ஒரு புதிய கண்காட்சி சேர்க்கப்பட்டுள்ளது. உண்மையில் இங்கே நாம் முழு உலகத்தையும், எல்லா மதங்களையும், எல்லா வண்ணங்களையும், எல்லா கண்டங்களையும் காணலாம். அந்த கண்காட்சியை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இது பிறந்தது. ஆனால் காலப்போக்கில் இது சந்திப்பு, பரிமாற்றம், ஒற்றுமையின் இடமாக மாறியுள்ளது. அனிமா முண்டியில் கடந்த நூற்றாண்டில் கத்தோலிக்க மிஷனரிகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஓசியானியா மற்றும் அமெரிக்காவின் பல்வேறு அரசாங்கங்களிடமிருந்து திருத்தந்தையர்கள் பெற்ற பரிசுகளை பார்வையாளர்கள் காணலாம். இந்த கண்காட்சி 1925ஆம் ஆண்டு முதன்முதலில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் மரபை தொடர்கிறது. அதே ஆண்டில் திரு அவை யூபிலியை கொண்டாடியது. திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1 நூற்றாண்டுக்கு முன்பு மறைத்தூது உணர்விற்குள் மேற்கொள்ளப்பட்ட நற்செய்தி பணியை முன்னிலைப்படுத்த விரும்பினார். இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒரு பணி. இப்போது வத்திக்கான் அருங்காட்சியகங்களில் அனிமா முண்டி என்ற தலைப்பில் இது புதிய கண்காட்சியில் பிரதிபலிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசுவின் திருச்சிலுவை, முள்முடி உள்ளிட்ட முக்கிய புனித பண்டங்களை கொண்டுள்ள ரோமின் எருசலேம் திருச்சிலுவை பேராலயம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இன்று நாம் ரோமையின் அதிகம் கவனிக்கப்படாத புதையல்களில் ஒன்றான எருசலேம் திருச்சிலுவை பேராலயத்திற்குள் செல்கிறோம். பெரிய சுற்றுலா பயணிகளின் கூட்டத்திலிருந்து மறைவாக அமைந்துள்ள இந்த இடம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் புனித சின்னங்களை கொண்டுள்ளது. அதில் உண்மையான சிலுவையின் துண்டுகள், முள்முடியிலிருந்த முட்கள் மற்றும் சந்தேகப்பட்ட திருத்துதரான புனித தோமாவின் விரல் ஆகியவை அடங்கும். இந்த சிறிய மரத்துண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அதே உண்மையான சிலுவையின் ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. 4ஆம் நூற்றாண்டில் பேரரசி ஹெலனாவால் ரோமைக்கு கொண்டுவரப்பட்ட இது போர்கள், திருட்டுகள் மற்றும் பல நூற்றாண்டுகால பக்தியையும் கடந்து தப்பி பிழைத்துள்ளது. கற்பனை செய்து பார்த்தால் எருசலேமில் இந்த மரத்துண்டு கடைசியாக மனித கரங்களை தொட்டபோது அது மீட்பரின் பாரத்தை சுமந்திருந்தது. இங்கே கண்ணாடிக்கு பின்னால் பாதுகாக்கப்படுபவை கிறிஸ்துவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று நம்பப்படும் முட்கள். அவை பல நூற்றாண்டுகளாக இங்கு வணங்கப்பட்டு வருகின்றன. துன்பத்தின் சின்னங்களாக மட்டுமல்ல, மாறாக தாழ்ச்சி, தியாகம் மற்றும் அவருடைய பணியின் ஆழத்தின் அடையாளமாகவும் விளங்குகின்றன. அவை அளவில் சிறியதாக இருந்தாலும் பொருளில் மிக பெரியவை. மேலும் சந்தேகப்பட்ட தோமா இயேசுவின் காயங்களை தொட்டு பார்க்காமல் அவர் உயிர்த்தெழுந்ததை நம்ப மாட்டேன் என்று சொன்ன அப்போஸ்தலரின் விரல் இதுதான் என்று பாரம்பரியம் கூறுகிறது. கிறிஸ்துவின் குத்தப்பட்ட விழாவிற்குள் சென்ற அதே விரல் சந்தேகம் மற்றும் நம்பிக்கை இரண்டின் புனித சின்னமாகும். ஆகவே நாம் அவற்றை நம்பிக்கையாக, வரலாறாக அல்லது ஒரு மர்மமாக பார்த்தாலும் இந்த புனித சின்னங்கள் ரோமையையும் எருசலேமையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் ஒரே இடத்தில் இணைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.